பேட்ரோல் 12 ஏரியா 47 அந்த இடத்துக்கு இப்போ 2 ட்ரோன்ஸா அனுப்பி வைக்கிறேன். நீ அங்க போடா செல்லும். இது உண்மை தெரியறதுக்கான நேரம். இதுதான் ஷாக் வேவ். நான் இங்க வந்துட்டேன். யார் அங்க? அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊரடங்கப்ப வெளியில வரக்கூடாதுன்னு தெரியாதா? எனக்கு பிரச்சனையா இருக்கும். கவலைப்படாதடா செல்லும், நான் ஜாமரை ஆன் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். அதோட இது சூப்பரா ஒர்க் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் இதோ என் கையில பிளாஸ்டர் இருக்கு பாத்தியா? தற்சமயம் இதை வச்சுக்கிட்டு நம்ம சிக்னலை ஜாம் பண்ண முடியும். என்ன விளையாடுறீங்களா? இன்னுமா உங்களுக்கு சின்ன புள்ள மாதிரி விளையாடணும்னு தோணுது? வயசானாலும் விளையாட்டுத்தனம் போகுமா சொல்லு? இந்த கிளாஸ் வார்டெக்ஸ் டிடெக்டரோட புரோட்டோடைப் தானே? நீ இப்ப எங்க இருக்க? ஏதோ பரவாயில்லையான இடத்துல இருக்க. என்கிட்ட இருந்து நீ எதையும் மறக்கிறியா? நீ என்ன போய் சொன்னாலும் எனக்கு தெரியும். கமான், எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் ஷாக் வேவ கண்டுபிடிச்சிட்டேன். வெவ்வேறு சேனலை இன்வெர்ட் பண்ணி பார்த்ததுனால அங்க இருந்த டிரான்ஸ்மிட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்னமோ சொல்றேன்னு புரியுதா, ஆனா என்ன சொல்றேன்னு தான் புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. சைன் கர்வ் இருக்குல்ல, அத நான் சிஸ்டம் மூலமா ரீப்ரோகிராம் பண்ணிருக்கேன். புரியுதா? இது வெறும் ஒரு டோர் டிடெக்ஷன் மட்டும் கிடையாது. இந்த ஃப்ரீக்வன்சியோட அதிர்வுகளை நான் மேனேஜ் பண்ணனா அது என்னால வார்டெக்ஸ் திறக்க முடியும். என்ன நிஜமாவே சொல்ற? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். அப்ப இப்படி நடந்தா? இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நாம இனி ஓடி ஒளியவே தேவையில்ல. அப்புறம் அது மட்டும் இல்லாம இதை ரிப்பேர் பண்ணவும் நமக்கு அவசியம் இல்ல. நாம இத நம்புறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இருக்காது. அம்மா, அது இந்த ட்ரோன்ஸ் தான். அது நம்மள கண்டுபிடிச்சிடுச்சு. நம்ம மாட்டிக்கிட்டோம். எத்தனை படம் பார்த்திருக்கோம், அதுல தப்பிக்க நிறைய வழிகள் இருந்திருக்குல. நமக்கும் கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சீக்கிரம் வா, போயிடலாம். சிட்டியோட தெற்கு பக்கத்துக்கு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. ரிஸ்க் அங்க அதிகமா இருக்கு. மேனுவல் மோட்ல டிரைவ் பண்ணுங்க. அம்மா, இப்பதான் நீங்க ஒரு ட்ரோன் அழிச்சிருக்கீங்க. நம்ம மறைஞ்சிருந்த இடத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? ஜெண்டர் மேரி டேட்டாபேஸ் சர்ச் பண்ணி தான் அந்த ட்ரோன் நம்மள கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம சீக்கிரமா தப்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டிஎன்ஏ எல்லாம் ஆராய்ஞ்சிடுவாங்க. இப்போ நம்மள அவங்க ஃபாலோ பண்ணல. அந்த இடத்துல உன் கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு வரல? இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பிளான்ஸ்லாம் என் மனசுல தான் இருக்கு. அதை நான் மறக்க மாட்டேன். ஒருவேளை நம்மள புடிச்சிட்டா உன் மனசையும் அவங்க படிச்சு பாத்துருவாங்கல்ல? அது எனக்கு தெரியும்.
எல்லா போர்சஸும் உடனடியா இங்க வாங்க. ஜெண்டர் மேரி ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுது. பாரிஸ் முழுக்க இப்ப ட்ரோன்ஸை அனுப்ப போறாங்க. கவனமா இருங்க. நிலைமை மோசமா இருக்கு. நாம எப்படி அங்க போறது சொல்லுங்க. சில சமயம் நம்ம வாழ்க்கையே படத்துல இருக்க மாதிரி இருக்கு. கடுப்பா இருக்கு. அந்த வெள்ள முயல் இங்க மாட்டிக்கிச்சு. பாரிஸ் முழுக்க ரெபிலியன் போர்சஸ்ல ஒன்னு சேர்றதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. திரும்ப சொல்றேன், பாரிஸ் முழுக்க ரெபிலியன் போர்சஸ் ஒன்னு சேர்றதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்குள்ள நாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தா கூட போதும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளு. வாழ்க்கையில நீ என்ன பண்ண போறேன்னு யோசி. ஏன்னா எப்பவுமே நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஆமா, இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம காட்டுக்கு போறோம். அங்க போய் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம். போராட்டம் பண்றவங்க சில பேர் நமக்கு உதவ வரேன்னு சொல்லியிருக்காங்க. வாவ், இது உங்களோட காடா? ஆமா, அங்க பறக்கறதெல்லாம் என்னது? இது ஆப்ஸோட காடு. நான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இந்த காட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதை கட்டுக்கதைன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். காட்டுல வாழ்ந்ததா சொல்றீங்க, அதை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. எல்லாத்தையும் உனக்கு போற வழியில சொல்றவா. உன்னோட அப்பா ஓட்டஸ் இருக்கணும் அதை பத்தி எடுத்து சொல்லும் போதோ அவரோட மொத்த லேபம் பத்தி எரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் மேல இன்சூரன்ஸ் ஸ்கேம் கேஸ் ஒண்ணு போட்டாங்க. அப்போ அதனாலதான் சில போராட்டம் பண்றவங்க கூட போய் சேர்ந்தீங்களா? அவங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு புரட்சியும் ஒரு கற்பனைன்றது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மொத்த ப்ரோக்ராம பத்தியும் தெளிவா புரிஞ்சிருக்கும். எல்லாமே லாக் ஆகிதான் இருக்கு. ஆனா இது மட்டும்தான் ஒரே வழி. எது வார்டெக்ஸா? அது காட்டுல கூட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இருக்காது? இருக்கும். உன் அப்பாவோட வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு போதுமான டைம் கிடைக்கல. அதுக்குள்ள அவங்க பறிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி கேள்விப்படவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பாரிஸ்க்கு வந்துட்டோம். ஆனா நீ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். உன் கண்ணாடியால அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க முடிஞ்சா அதுதான் உண்மையான ரெவல்யூஷனா இருக்கும். அது மூலமா இந்த உலகத்துக்கு பெரிய நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. என்னோட விஷுவலைசர் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஆனா சில சமயம் சிக்னல்ல தான் பிரச்சனை வருது. நான் அதை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாக்குறப்பதான் நேத்து நைட் நீங்க வந்தீங்க. இதை இப்ப பாருங்களேன். இங்க வா. கொஞ்சம் இருங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. உனக்கு ஒன்னும் ஆகலையே? என்னோட டிடெக்டர்ல இருக்கிற பீம்ஸ நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை அங்க காணோம். ஆனா எனக்கு வேற ஏதோ ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி தோணுது. சரி, அப்போ என்ன பார்த்த? ஒரு லேடிய பார்த்தேன். அங்க இருக்கிற வெளிச்சத்தை நோக்கி என்ன இழுத்தாங்க. ஆனா அப்போ ஒரு ட்ரெயின் நிறைய எதிரில வந்து என்ன இடிச்சிடுச்சு. அதனாலதான் அந்த லேடி என்ன வார்ன் பண்ணி கூப்பிட்டாங்க போல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த இடத்துக்கு நான் எப்போ வந்தாலும் யாரும் என்ன வேவ் பாக்குற மாதிரி தோணும். சரி, அதெல்லாம் விடு. நம்ம இங்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க தப்பான வழியில தான் வந்திருப்பீங்களா? இல்ல, எனக்கு இந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருவேளை போயிருப்பாங்களோ? மாட்டிக்கிட்டு இருப்பாங்களோ? அவங்க கிட்ட அட்வான்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஜாமர்ஸ் இருக்கு. சோ அதனால மாற்றுறது கஷ்டம். நாமளும் இங்க இருக்க வேண்டாம். வா போலாம். இதோ இங்க பாத்தியா? இங்க எதுவுமே இல்ல. அப்புறம் இங்க அதோ அங்க பாருங்க.
எனக்கு இத பார்த்தா ஏதோ சந்தேகமா தெரியுது. என்ன சந்தேகம்? இந்த கார் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. யாரோ இந்த காரை கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த கார் எரிஞ்சிருக்கு, ஆனா மரங்கள் எரியவே இல்ல. அதனாலதான் சந்தேகமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன். எனர்ஜி சம்பந்தப்பட்ட வெப்பனை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெப்பன் மிலிட்டரி கிட்ட இருக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்க ரெபல்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா இங்க வந்து பார்த்ததானே தெரியுது இங்க யாருமே இல்லன்னு. இந்த மொத்த காட்டையும் அவங்களால எரிச்சிட முடியும். அந்த ஆந்தில பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்பனா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. ட்ரோன்ஸ் நம்மள கண்டுபிடிச்சிடுச்சுங்க. வாங்க போயிடலாம். நம்மளோட காரிய அழிச்சிருப்பாங்க. வசமா இங்க மாட்டிக்கிட்டோம். நாம இங்க தனியாலாம் இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகல? இங்க நிக்காத, இங்க இருந்து போயிடு. சரினா போ. கார்பன் கென்னடி F12865B உங்களை நாங்க இப்போ கைது செய்யறோம். திரும்புங்க, உங்க கைகளை தலைக்கு பின்னாடி வைங்க. முடியாது, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். சரினா இந்த கடைசி நிமிஷங்கள் ரொம்ப நேரம் நீடிக்குது இல்லையா டோபியா? கூடிய சீக்கிரமே உங்களோட சரிவு வரப்போகுது. அதோட இந்த ஷட்டில் மூலமா தான் நீங்க ஸ்கார்ஃப் ஃபோல்டுக்கு போக போறீங்க. நிலைமை என்னதான் மோசமானாலும் நீங்க பிளாக் கோ மேல வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. ஒரு மனுஷன் வார்டெக்ஸ தாண்டி வரணும்னா அவனுக்கு என்னென்ன வேணும்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும் என்ன அரசி. அப்ப இப்ப சமீபத்துல நடந்ததை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. தேச துரோகம் பண்ணிட்டு அதை நீ தெரியாம இருக்க பத்தியா? உன்னை முட்டாள்னு சொல்றதா வேற என்னன்னு சொல்றது? ஆனா நீ அவனை வளவரிச்சு பிடிக்கிற அளவுக்கான காரியம் தான் பண்ணிருக்க. நன்றி என்ன அரசி. சரினா இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு தோப்பியா, கடைசி. நீங்க சொல்றத கண்டிப்பா செய்யற மகாராணி.
எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணோமே, அதுல லூப் ஹோல் இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. நம்ம வார்டெக்ஸ்ல ஒன்ன பூமிவாசி கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க மல்டி டைமென்ஷனல் பீயிங்ஸ்ன்றத அவங்க தெரிஞ்சுக்கவே கூடாது. அதனால பூமியில எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்றத பாருங்க. அதோட அதுல எத்தனை பேர் எக்ஸ்ப்ளோரர்ஸா இருக்காங்கன்றதையும் பாருங்க. நான் சொல்ற விஷயம் ரொம்ப சீரியஸானது, ஏன்னா இது வார்டெக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். மென்டியோ, ஹைபிரிடைசேஷனோட இன்டென்சிட்டியை நீங்க அதிகப்படுத்துற வேலையை பாத்துக்கோங்க. ஆத்தமஸ், நீ புது வேலையான அப்டக்ஷன் மற்றும் இம்ப்ளான்ட் ப்ரோக்ராம பாத்துக்க. ஆரக்கல் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சொன்ன மாதிரி செஞ்சிடறோம். இல்ல, என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விட்டுடுங்க. டெலிபோர்டேஷனை இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம். என்னுடைய ஃபைனல் ஸ்ட்ரீக் இங்க வந்துகிட்டு இருக்கு. நான் யாரா இருக்க போறேன்றத சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? கவனமா அத பாரு. நமக்கு முன்னாடி இருக்க இந்த பவர் ஸ்டேஷன்னாலதான் கார்பன் என்டிட்டிஸ்ல இருந்து வர எனர்ஜிஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. என்ன எனர்ஜி? மனுஷங்க கிட்ட இருந்தும் மிருகங்க கிட்ட இருந்தும் எனர்ஜி வெளிப்படும். பயம், வன்முறை, நம்பிக்கை, இந்த மாதிரி எல்லா எனர்ஜிஸையும் இது ஈர்த்து இருக்கு. அதுதான் மகாராணிக்கு சக்தியை கொடுத்திருக்கு. மகாராணியா? அவங்க 3D ஹாலோகிராம்ல தான் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க தான் இங்க இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கிறதோட இங்க இருக்கிற எல்லா தேவையானதும் செய்யறாங்க. அப்படின்னா நம்மளாம் அவங்களோட அடிமையா? நாம எல்லாம் சிஸ்டம்ல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு அது தெரியாம இருக்கிற உயிரினங்கள். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீ இந்த ஓர்டெக்ஸ் மூலமா வந்ததுனால ஒரு சாதாரண மனுஷி இல்லன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால உனக்காக உன்னோட டபுள்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட டபுள்ஸா? ஆமா, உன்னுடைய ஒரு பாதி இறந்துகிட்டு வருது, இன்னொரு பாதி இனிமேதான் புதுசா பிறக்க போகுது. நான் உன்கிட்ட இன்னொன்னு காட்டட்டுமா? இதுதான் இந்த இடத்தோட பேஸ்மெண்ட். இங்கதான் எனர்ஜி எல்லாமே உணவுகளா மாற்றப்படுது. எனக்கு இங்க ஒரு மாதிரி இருக்கு. நான் இங்க இருக்க விரும்பல, என்ன கூட்டிட்டு போயிடுங்க. சில சமயம் ஆர்வம் அதிகமானாலும் விளைவுகள் எல்லாம் மோசமா தான் இருக்கும். அந்த பைப்ல இருக்கிறது தண்ணியா? இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃப்ளூயிட். பவர் ஸ்டேஷன்ல கலெக்ட் ஆகுற எல்லா ஃப்ரீக்வன்சியும் கவனிச்சுக்கிறது இதுதான். ஒரு விதமான ராயல் ஜெல்லின்னு சொல்லலாம். அப்ப இத ராணி மட்டும் தான் சாப்பிடுவாங்களா? சுத்தமா இருந்தா மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு கொடிய விஷமா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த உடம்பு எல்லாமே பபிள்ஸ்ல இருக்கு. சக்தி அதிகமா இருக்க கம்ப்யூட்டர்ஸ் பூமியில என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத எல்லாம் அவங்க மனசு எப்பவுமே கணக்கிட்டு தான் இருக்கும். அங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் இங்க பார்க்க முடியும். இங்க என்னமோ ஒண்ணு வந்துச்சு, அது என்னது? இந்த கால்குலேஷன்ஸ்லாம் என்னது? நீங்க எதிர்காலத்தை பார்க்கவா முயற்சிக்கிறீங்க? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதிரிகளை கணக்கிடுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பில்டிங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். போர்கள் நடக்கும்போது சில புரட்சிகளும் நடக்கும். அதுல பயம், கோவம், பழி வாங்குதல், இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கி இருக்கும். இந்த பக்கவா? இது நீ பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல? ஹைபிரிட் என்டிட்டிஸ், க்ளோன்ஸ், இவங்களுக்கான கடமையே பூமியை அழிக்கிறது தான். அதுக்காகவே இவங்க எல்லாருமே வேலிடேட் பண்ணப்பட்டவங்க. நீங்க என்ன வச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விடவே மாட்டேன். என் விருப்பத்துக்கு மாற நீங்க பண்ண நினைச்சாலும் என் உயிரை கொடுத்தாத அதை நான் தடுப்பேன். அதான் தெரியுமே.
கூடிய சீக்கிரமே நீ எங்க வழிக்கு வரதா போற. எனக்கு வேலை இருக்கு, நீ இங்கேயே அமைதியா இரு. ஆனா நான் நான் சொல்றத கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணு. நாங்க இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான இடம். கொஞ்சம் இரு, அதை திரும்ப சொல்லு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனா இதுக்கு மேல கேள்விப்படுவேன். இல்ல, என் லேபுக்குள்ள மனுஷங்க வரக்கூடாது. நீ சந்தோஷம்தான் படணும் மேண்டியோ. மன மயக்கப்பட்ட பொண்ணுதான் உன்கிட்ட இப்ப கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பனா சரி, நான் அவளை பாத்துக்கிறேன். என் கிட்ட மட்டும் வராத, ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் அடிக்கடி என் ஆப்ரேஷன்ஸை கெடுத்து விட்டுரும். எனக்கு பயமா இருக்கு ப்ரொஃபசர். எனக்கு என்ன ஆக போகுது? நீ எதுக்கும் பயப்படாத. நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே படுத்துக்க. நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்டாகணும். நான் தான் உன்னுடைய மாஸ்டர். அடாவளி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. கட்டுப்படுத்த முடியாத செல்வம் உருவாகி இருக்கு. செக்யூரிட்டி புரோட்டோகால் செயலில் எழுதிருச்சு. எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸும் இல்லை. நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்டாகணும். இதுக்கு மேல இருந்து நம்ம பாதை பிரிய போகுது. குட் பை செரீனா. என்னால இந்த காலத்தை ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியாது. இந்த காரிடார் முனையில என்னோட ஷட்டில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க போறது? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு நீ சொல்லு. ஷட்டில் இப்ப கிளம்ப போகுது. சீக்கிரம், இல்லைன்னா என்னோட சேர்ந்து நீயும் அழிஞ்சிடுவ. அரசி, அந்த மனுஷி தப்பிச்சிட்டா. அதோட நம்ம செக்யூரிட்டி சிஸ்டமும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. என்னையே என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அந்த மனுஷிய பிடிக்க சொல்லி டோப்பியா கிட்ட சொல்லு. புது லோ ஃப்ரீக்வன்சி ஏற்பட்டிருக்கு. சோல்ஜர்ஸ் டீப்ரோகிராம் செய்யப்படுறாங்க. ஆபரேஷன் கம்ப்ளீட்டட். கண்ட்ரோல் ஸ்கிரீன்ல கூட அந்த மனுஷியை பார்க்க முடியல. லீக் அலர்ட். அளவு அதிகமா இருக்கு. அளவு அதிகமா இருக்கு. அளவு
இருக்கு. சக்தி நிறைஞ்ச கவசம் வரட்டும். நான் அவளை அழிச்சதுக்கு அப்புறமா அவளால எப்படி உருவாக முடியுது? உன் கதைய முடிக்கிறேன். வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. கம்ப்யூட்டர், என்ன உடனே ஆர்ப் கார்டுக்கு கூட்டிட்டு போ. உன்னால ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக முடியாது. பவித்ர விருட்சமே, என்னை பார்க்க இங்க யாரோ வந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது யாருன்னு சொல்லு. டோபியா, ஒரு மனுஷி உன்னை தேடி இங்க வந்துகிட்டு இருக்கா. உதவியதுக்கு நன்றி பவித்ர விருட்சமே. அமைதியாரு. இங்க ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி உணர்வு எனக்கு ஏற்படுது. உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேகமா நீ இங்க இருந்து போய் எனக்காக தொரைந்தர கொண்டு வா. என்னது? பாரு, நீ இந்த மாதிரி கேட்டா எந்த வேலையும் நடக்காது, புரிஞ்சுதா? நாங்க மிஷன்ஸோட ஒன்றிணைஞ்சு இருக்கிற வரைக்கும் ஹைபிரிடா இருக்கவங்க டெவலப் ஆகாம தான் இருப்பாங்க. அது உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி விடு. ஆமா, ஒன்னு கேக்கட்டுமா? நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, அப்போனா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. தொரந்தர் இருக்கிற இடத்த சொல்றியா இல்ல உன் தலைய வெடிச்சு செதற வைக்கவா? நீ லேட்டா வந்துட்ட. அவன் கேர்டா குகைகளுக்கு போயிருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனாலையும் உதவி செய்ய முடியாது. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் ஒரேக்கல். நீதான் ஓரக்கலா? என்ன விளையாடுறியா? ஹைபிரிட்ஸையும் மனுஷங்களையும் நீ குறைச்செல்லாம் எடை போடக்கூடாது. எங்க ஆளுங்களை நாங்க மறைச்சு வச்சிருப்போம். ஆனா என்ன, நீ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும். அது இருக்கட்டும், உனக்கு இந்த சமையல்லாம் நல்லா வருமா? ஏன்னா இந்த இடத்துல தனியா இருந்து சமைச்சு சாப்பிட்டா போர் அடிக்குது. நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவ. இப்படிலாம் என்ன பயமுறுத்தாத. உனக்கு என் உதவி தேவையில்ல. சரி, உன்னோட பேர் என்ன? செல்த்.
ஆனா நீ எதுக்காக வந்திருக்கேன்னு முதல்ல சொல்றியா? அந்த வார்டெக்ஸ்ல இருந்து வந்த மனுஷிய பத்தி தெரிஞ்சுக்க தானே இங்க வந்த. ஆனா அத பத்தி சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமே. உன்கிட்ட நாங்க எதையும் மறைக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு வழி இருக்குப்பா. அவ எங்க போயிட்டு இருக்கான்றதுதான் உனக்கு தெரியும்ல, அத என்கிட்ட சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன். டொரண்டர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கான். டெக்கா வேலி வார்டெக்ஸ் என்னை திரும்பவும் ரீஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்டான். எதுக்காக? டொரண்டருக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டான். அப்பப்போ சின்னதா ட்ரிப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்கான். அதோட பாலைவனத்திலயும் இருந்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அப்ப சரி, நான் அந்த வார்டெக்ஸோட பாதையை திறந்து வைக்கிறேன். நீ கேட்ட விஷயத்த நான் ஒத்துக்கிட்டேன் பார்த்தல்ல, அதே மாதிரி நீ இப்ப வலது கையை தூக்கி என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு வாக்குறுதி கொடு. உன் பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது. இந்த தப்பிச்சு போற விஷயத்துல அந்த மனுஷி வடமேற்கு பகுதியில இருக்க கேன்யனை கடந்து போவான். உனக்கு தேவையானது கண்டிப்பா கிடைக்கும். குருஜி வந்தாருன்னா நான் விசாரிச்சதா சொல்லு. அதோட அந்த வார்டெக்ஸ் 1 மணி நேரம் தான் திறந்திருக்கும்னு சொல்லு. கொஞ்சம் இரு. இவ்வளவு கம்மியான நேரம் கொடுத்தா என்ன அர்த்தம்? அவர் திரும்ப அது வரதுக்கு எனக்கு கவலை இல்ல. அவர் அந்த இடத்துக்கு போயே ஆகணும். நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நாம இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்ட மாதிரியே குருஜி விடுவிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா பிளான் பண்ண மாதிரி நடக்கலையே. டோப்பியா நீ சொன்னதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான்னு சொன்ன, ஆனா நீ சொன்னது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே. டோப்பியா உன்கிட்ட போய் சொல்லியிருக்கா. உன்னோட விருப்பத்தையும் பயத்தையும் அவளுக்கு சாதகமா பயன்படுத்தி உன்னை அவ ஏமாத்திருக்கா. என்னை ஏமாத்திட்டு நினைச்சா அவ தான் தப்பு பண்ணியிருக்கா. எமோஷன் டிடெக்டர் இருட்டுல வேலை செய்யற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போதானே உன் ரோபோட் எனக்கே தெரியாம உன்னை காப்பாற்ற வரும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்லாம் யோசிக்காத. அப்படி யோசிச்ச அவ்வளவுதான். அப்படியே தியானம் பண்ணிட்டு இரு ஒரக்கல். வைப்ரேஷன் ரேட் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு உயிரினம் தென்படுது. ஏன் கோவப்படுற? நான் பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் இங்க வரலப்பா. சாந்தமா இரு. நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? அது மேக்னட்டிசமா? இதோட ஆன்மால பட்ட காயத்தை நான் குணப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் இதோட ஃப்ரீக்வன்சியை மாத்துறேன். என்கிட்ட நீங்க ஏதாவது கேட்கணும்னு வந்தீங்களா? இல்ல, நான் எதுக்காக இங்க வந்தேன்னா கேள்வி எதுவும் கேட்க வேண்டானா? அப்புறம் எந்த காரணத்துக்காக நீங்க இங்க வந்தீங்க? நான் ஆரக்கிள பார்க்க தான் இங்க வந்தேன். ஆனா இங்க நிலைமை மோசமால இருக்கு. அது உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு சொந்தமான நபரை நினைச்சுதான் நீங்க வருத்தப்படுறீங்க. அது என்னால தெளிவாவே உணர முடியுது. நீ சொல்றது எல்லாமே சரிதாம்மா. என்னை விட்டு என்னமோ பிரிஞ்சு போற மாதிரியே தோணுது. அதை நினைச்சு என் மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. இதை நான் எப்படி கட்டுப்படுத்தணும்னு எனக்கு தெரியல. இப்பதான் நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல நீங்க எல்லா பிடிப்புகளும் இருந்தும் விடுபடணும். உங்ககிட்ட ஒரு மெட்ரோ லேட் தான் இருக்கு. ஆனா நீங்க அடுத்ததையும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து வார்டெக்ஸ் திறக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகுமே. இதை நான் இப்பவே செய்யலைன்னா ஒரு உயிருக்கு ஆபத்தாயிடுமே. கொஞ்சம் இருங்க, நான் பாக்குறேன். உங்களுக்காக என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய உதவினால நீங்க அந்த நபருக்கு எச்சரிக்கை கொடுங்க. அப்படி பண்ணா அவளோட விதியும் அவ மாத்த முடியும். நீ என்ன சொல்றன்றதே எனக்கு சரியா புரியலமா. நான் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு உதவுற மாதிரி ஏதாவது சொல்றியா? இன்டர் டைமென்ஷனல் ஃப்ரீக்வன்சில கிராஸ் ஓவர்ல தான் சிங்க்ரோனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உங்களை டைம் டைமென்ஷன்ல இருந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை ஃப்ரீயா வாங்கிக்கும். அதுக்கு இந்த மாதிரி சிங்க்ரோனைசர் உங்களுக்கு உதவும். ஆனா இத பயன்படுத்த பார்வையை நீங்க மாத்தணும். இப்பதான் நீ பேசுறது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா நீ சொல்றத நம்பணும்னு தோணுது. சோர்ஸ் கோட்ல என்ன பண்ணணும்ன்றத நீ எனக்கு காட்டு.
எர்த்தோட எனக்கு இருக்க கனெக்ஷனை உடனடியா ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாரு. அது திரும்ப பழையபடி மாறிட்டு நான் இங்கிறத தப்பிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாம அவங்க அந்த செரீனாவை காப்பாத்துறதுக்கு நான் விடவும் மாட்டேன். உங்க முழு கவனத்தையும் இந்த பொருள் மேல வைங்க. அப்போ எல்லாமே நின்னு போயிடும். நீங்க இருக்கிற இடத்துல மட்டும் டைமும் ஸ்பேஸும் செயல்படுறது தற்காலிகமா தடைப்படும். இல்ல எதுவும் நடக்க மாட்டேங்குது, இது வேலைக்கு ஆகல. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்க முழு மனசோட இந்த பொருள் நிக்கணும்னு நினைச்சாதான் இது நிக்கும். அப்படி இல்லைன்னா இது நிக்காது. நான் அதோட கனெக்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. நீங்க அவங்களை நிறுத்த முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நிரந்தரமா நிறுத்த முடியும். இது அதோட தொடர்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உன்னுடைய சிப்பால் அந்த கேனியனை கிராஸ் பண்ண முடியாதுன்னு தெளிவா தெரியுது. ஓட்டக்ஸை பாஸ் பண்ணி போகணுன்னா அதுக்கு ரெகுலர் ஆக்சஸ் வேணும். அந்த வழியில் போகணுன்னா அது கேட்குறது என்னுடைய சட்டில் மட்டும்தான். ஆனால் நான் ஏன் உனக்கு உதவணும்? உன்னுடைய பேர் சுத்தமாக எரிஞ்சு சாம்பலாச்சுன்னே நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஒரு தனித்துவமான ஒருத்தி தான் அதை அழிச்சாலாமே. அவளுடைய டபுள்ஸ் பிரமாதமாக தான் வேலை செஞ்சிருக்கு. அதோட யாருக்கு தெரியும் இதை தவிர்த்து வேற என்னென்ன செய்ய முடியுமோ அவளுக்கு. இந்த பிரச்சனை இதோட நிற்கிற மாதிரி தெரியல. இது மனுஷ இனத்துக்கு எதிராக திரும்புகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால் எந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தெரியல. அதில் நான் ஜெயிக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். அதுக்கு எனக்கு அல்டிமேட் பாஸ் தேவை. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க போனசிப்பும் வேணும். இந்த செட்டிலோட மேக்னெட்டிக் புல்லை பயன்படுத்தணும் அப்படின்னா உன்னுடைய டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் தள்ளி போனால் மட்டும்தான் அது உன்னால் முடியும். அதை தடுத்து நிறுத்தணும்னா இதை தவிர வேற எந்த வழியுமே இல்லை. நீங்க போற இடத்துல வழி இல்ல. ஷட்டில் இருக்க மாதிரி தெரியுது. கணக்கிட்ட தூரம் 200 மீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. என்னது? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏரியால ஆட்டோ பைலட் செயல்படுத்த முடியாது. நீங்க போற இடத்துல வழி இல்ல. ஷட்டில் நொறுங்கப்பட்டது. திரும்பவும் வந்துட்டானா? உங்களை செக் பண்றோம், அசையாம இருங்க. உங்களை செக் பண்றோம், அசையாம இருங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நான் குடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். நான் இதுக்காக யார்கிட்டயும் அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்க ரத்தத்துல இருக்க ஆல்கஹால் லெவல் 0ல இருக்கு. நீங்க இந்த பப்ளிக் பிளேஸை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சோதனை எடுத்துட்டு போய் தான் ஆகணும். அசையாதீங்க, அப்படி இருங்க. RFID சிப் உங்ககிட்ட இல்ல. உங்க வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி வச்சு பார்த்தா உங்களுடைய வேக்சின்ஸை நீங்க அப்டேட் பண்ணாத மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம ஜெண்டர்மெரி டைரக்டரியில உங்க ஐடென்டிட்டியே இல்ல. உங்க செட்டப்குள்ள நான் வரதுக்காக அனுமதி கேட்கிறேன். எனக்கு இந்த இடத்துக்குள்ள போக அனுமதி தேவை. 19 47 101 பாஸ்வேர்ட் 54 AGT. அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு புது ஃபைலை நீங்க உருவாக்கணும். அதுக்கு பேரு வின்சென்ட் வாலஸ். எந்த அனுமதியும் கேட்காத அளவுக்கு எல்லா சைட்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும். வேக்சின்ஸ் எல்லாம் அப் டு டேட்ல இருக்கணும், அதுவும் முடிவில்லாத அளவுக்கு. இதுக்கு மேல எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. கார்டு வேலிடேட்டட். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் வாலஸ்.
பாரிஸ்ல தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க ஸ்மார்ட் டெஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அவங்க உருவாக்குற இந்த மணல் நமக்கு பல விஷயங்கள் உதவியா இருக்கும். நான் இங்க தாமதமா வந்துட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போக வேண்டியது இருக்கு. இந்த லேபரேட்டரி மூலமா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தர விதமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மக்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். யோசிச்சு பாரு, நீ விட்டு கொடுக்காம இருந்தன்னா நான் உனக்கு அமலத்தன்மைக்கான வரத்தை கொடுப்பேன். உங்ககிட்ட இருந்து நான் அந்த வரத்தை வாங்கணும்ன்றதுக்காக என்னோட மனித இனத்தை நீங்க ஏமாத்த சொல்றீங்களா? வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற மாதிரி மனித இனமே ஒரு வட்டம் தான். அந்த வட்டத்தை நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால அதை நேர்கோட்டா மாத்த முடியாது. இந்த பூமி ஒரு ஜெயில் மாதிரி. இங்க நாங்க வாழலான்னு பார்த்தா எங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க இல்ல. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் மனித இனத்தை காப்பாற்ற முடியாது. மனிதர்கள் கிட்ட வார்டெக்ஸ் டிடெக்ஷன் காகிள்ஸ் இருந்துச்சுன்னா parallel யூனிவர்ஸ்க்கு போக முடியும். ஃப்ரீக்வன்சில ஒரு சின்ன இடையூறுதல் ஏற்பட்டா அதன் விளைவா ஒரு பெரிய செயின் ரியாக்ஷனே உருவாகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து இந்த லேப்ல ஒரு லீக் ஏற்படும். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட கதையை முடிக்க நான் அங்க வரேன். இத்தோட எல்லாம் முடிய போகுது இல்ல. இது மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட். எமர்ஜென்சி லேண்டிங். ஐயோ, இப்ப இந்த பிரச்சனை வேறயா? ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன். இந்த ஃபிளைட்டை நீங்க பயணம் பண்ணது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நானா இருந்திருந்தா அந்த தாவரத்தை தொடவே மாட்டேன். இங்க யார் இருக்கிறது? யாருன்னு கேட்டல. வாவ், நான் பேசுறது கேக்குதா? நான் பாக்குறது என்ன கனவா இல்ல நிஜம்தானா? நீ பேசுறது மட்டும் இல்ல, நீ கூட தெரியுற. நீ யாருன்னு சொல்லு. இங்க என்ன பண்ற? இந்த கட்டி பிடிக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. முதல்ல நாம நீ சரினா தானே? நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்திலாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன இது? இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு குழப்பமும் இல்ல. என்னது? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இந்த ட்ரோன் வேற வந்துருச்சு. வா, ஓடு. வா வா, சீக்கிரம் வா. வந்து இங்க ஒளிஞ்சுக்க. இந்த ட்ரோன், இது பாரிஸ்ல இந்த ட்ரோன் ஆச்சு. இப்போ நான் எங்க இருக்கேன்? நானும் உன்ன மாதிரி தான். எனக்கும் ஒண்ணும் தெரியாது. அந்த இடத்தை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீயும் தப்பிச்சு வந்துட்டியா? நீ ஷிப்லயே அந்த இடத்துக்கு வந்த? அவ எங்க இருக்கான்? என்னோட ரூம் இங்கதான் பக்கத்துல இருக்கு. வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன். முதல்ல உன்னோட ஷிப்பு கிட்ட நம்மள கூட்டிட்டு போ. அங்க இருக்க கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட கேட்டு நம்ம எப்படி வீட்டுக்கு போறதுன்றத பத்தி யோசிக்கலாம். ஓகே, நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து நமக்கு ஆபத்து வராம பாத்துக்கிட்டா சரி. சூப்பர், பிரமாதம். உன்ன மாதிரி சின்ன பையன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு. ஏன் தலை எழுத்து? இங்க பாரு, இது ஒண்ணு சாதாரண டைஸ் கிடையாது. இத வச்சு நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? சரி, இப்ப இது ஆபத்து சொல்லுது. இந்த பாதையில போனா நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு இது சொல்லுது. ஹே, என்ன இந்த மாதிரிலாம் பாக்காதுப்பா. நான் சொல்றது உண்மைதான், என்ன நம்பு. எது நம்பணுமா? நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல. இது என்ன கிரகனும் தெரியல. சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, போகவும் தெரியல. இப்ப வந்து விளையாடிட்டு நம்பன்னு சொல்ற. உன்னோட பேரு செரீனா தானே? உனக்கு 14 வயசு ஆகுது. எனர்ஜெட்டிக் வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உன் உலகத்துக்கு போக முயற்சி பண்ற. இது எப்படி உனக்கு தெரியும்? நீ என்ன அவங்களோட ஆளா?
இப்ப என்ன திரும்ப கூட்டிட்டு போவே மாட்டியா? இங்க பாரு, நான் சொல்றது எதையும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் தான் உன்னோட டபுள். உன் மனசு உன்கிட்ட என்ன சொல்லுதுன்னு கேளு, அது முடிவெடுக்கிறதுக்கு உதவும். இப்போதைக்கு என்ன நம்புறது தவிர உனக்கு வேற வழி இல்ல. வா, இந்த இடத்த விட்டு நம்ம போலாம். இது ஆபத்தான இடம். சரி நீ போ, நான் பின்னாடியே வரேன். அண்ணா நீ என்ன ஏமாத்த பாத்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, கையில எதுக்கு அந்த குச்சி? உன்னால நடக்க முடியல என்ன? எனக்கும் மேல நம்பிக்கை வரல. ஏன்னா நீ போற இடத்துல என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டீனா? உன் கையை பிடிச்ச இழுத்து நான் என்ன பண்ண போறேன்? விளையாடாத. சரி நீ முதல்ல உன்னோட பேரை சொல்லு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட பேரா? அதே ஏனோஸ். உண்மையை சொல்லணும்னா நீ பிறந்ததுல இருந்து உன் கூட இருக்கேன். ஆனா உன் பார்வைக்கு தான் நான் தெரியாம இருந்திருக்கேன். மத்தபடி உன் கூடவே தான் இருந்தேன். ஆனா இப்ப மட்டும் நீ எனக்கு எப்படி தெரியற? அது எனக்கு தெரியல. ஒருவேளை பல உலகங்கள் இந்த இடத்துல ஒன்னா சேர்றதுனால இருக்கலாம். அதனால தான் நீயும் நானும் இப்ப பேசிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அந்த டைஸ் ஏன் எடுத்துட்டு இருக்க? அது கூட ஏன் விளையாடிக்கிட்டு இருக்க? இந்த டைஸ் இருந்ததுனால தான் அந்த ட்ரோன் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம். இத விளையாட்டா நினைக்காத. சரி இந்த டைஸ போட்டுட்ட. இப்ப இது உன்கிட்ட என்ன சொல்லுது? நான் என்னோட ஷிப்பை சீக்கிரமா போய் கண்டுபிடிக்கணும்னு இது சொல்லுது. எதுக்காக? இன்னுமா உனக்கு புரியல? நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்துல ஒன்னா இணைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராவும் ஆகலாம், ஆஸ்ட்ரோனட்டாவும் ஆகலாம். அதெல்லாம் சரி, ஆனா என்ன? ஆனா என்னவா? உன்கிட்ட தான் எல்லா டேட்டாஸும் இருக்குல்ல. ஜெனடிக்ஸ் இருக்கு, அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, அதுக்கப்புறம் எடுத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற திறமையும் இருக்கு. அப்படி பார்த்தா உன்னால எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியா சமாளிக்க முடியும். ஆனா என்னால அப்படி முடியாது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமா, எனக்கும் தான். ஏன்னா நீ ஒரு கிளாஸ உருவாக்குன பாரு, அதுக்கு உதவுனது நான் தான். என்னது? அப்போ உன்னோட கிளாஸ் சொல்லி வாட்டெக்ஸ பார்க்க முடியுமா? அப்ப நம்ம இங்க தப்பிச்சிடலாமா? உண்மைதான். இதனால வார்டெக்ஸ் எமிட் பண்ற ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க முடியும். மீதியை நான் போற வழியில சொல்றேன். வார்டெக்ஸோட போர்ட்டல் ஃப்ரீக்வன்சிஸ் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு கடிகாரம் மாதிரி. அதுல இருக்க முள்ள உன் பக்கம் காமிச்சதுன்னா நீ உன் உலகத்துக்கு போயிடலாம். எப்படி? ஒரு லிஃப்ட் மாதிரியா? ஆமா, சரியா சொன்ன. அப்படிதான். இந்த இடம் ரொம்ப வினோதமா இருக்கு. நீ என்னோட டபுள்ஸ்னா அப்ப உன் ஷிப்பும் என் ஷிப்புக்கு பக்கத்துல தானே லேண்ட் ஆயிருக்கணும். உன்ன மாதிரியே பல பேர் பல உலகங்கள்ல இருப்பாங்கன்ற விஷயத்த மறந்துடாத. அப்ப என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அது எனக்கு எப்படி தெரியும்? ஒரு விதத்துல நான் உன் மனசாட்சி மாதிரி. வெவ்வேறு பாதைகளுக்கு என்னால வழி சொல்ல முடியும். உனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு உதவ முடியும். ஏ பாத்து, உன் தலையில ஒரு வண்டு. என்ன? ஹே! ஹே, எங்க போற? நம்ம பிரிஞ்சிட்டா அப்புறம் ஒண்ணு சேர முடியாது. அப்புறம் எதுக்கு அங்கேயே நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா என்ன வந்து போடி. இதோ இங்க இருக்கேனா ஈனோஸ்? என்ன அங்கேயே நின்னுட்ட? சீக்கிரம் வா. உன்னை வெறுப்பேத்தி விடுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாவ், அது என்னது? இதுக்கு முன்னாடி வானத்துல இருந்த அந்த வீல பாத்தியா? அத நான் எப்போ பாத்துட்டேனே. அதுதான் வார்டெக்ஸ். எனக்கு தெரிஞ்ச ராணி தான் அதை உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இயற்கையான வார்டெக்ஸ் தவிர்த்து நம்மளால உருவாக்கவும் முடியுமா? மேல இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லல? சரி, அதோட சாவி இப்ப யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? எங்க என்ன சொல்ல விட்டாதானே நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. என்கிட்ட இருக்க இந்த சாவியும் கேஸும் நீ பிறந்ததுல இருந்தே என்கிட்ட இருக்கு. ஒரு வகையில இதுதான் நம்மளோட வெற்றி. நாம ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டோம். இதுல முக்கியமா ஜெயிச்சது யார் தெரியுமா? உனக்காக இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தவங்க தான். இது எல்லாமே நீ உன்னை நம்பணுங்கிறதுக்காக. நான் இதெல்லாம் வேணும்னு கேட்கவே இல்லையே. நான் ஒரு சாதாரண ரிசர்ச்சர் தான், ஹீரோயின் இல்ல. சரினா, நான் சொல்றது கேளு. மனித பிறவியோட பெரிய கண்டுபிடிப்புனா அது நீ கையில வச்சிருக்கிற கண்ணாடி தான். இந்த இடத்துல நீ தான் ஒரு பெரிய ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கவங்க நம்ம ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்க பாக்குறாங்க.
இப்ப நீ பண்ண வேண்டிய கடமை என்னன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மொத்த உலகத்துக்கும் தெரியப்படுத்துறதுதான். ஏனோஸ், தேங்க்யூ. இந்த வாட்டி நான் தயாரா இருக்கேன். டயர் தடயங்கள் மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா ஒரு வண்டியோடதா தான் இருக்கணும். நாம இங்க கவனமா இருக்கணும், ஏன்னா நம்ம இங்க தனியா இல்ல. நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சீக்கிரமே நமக்கு ஒரு புது சாவி கிடைக்க போகுது. இந்த இடத்தை விட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். நம்ம சாவிக்கு பக்கத்துல வந்துட்டோம். எனக்கு சோர்வா இருக்கு, தண்ணி தாகம் வேற எடுக்குது. உன்னோட ஷிப்பிங்க பக்கத்துல தான் இருக்கும்னு சொன்ன. அரை மணி நேரமா நடந்துட்டு இருக்கோம், இன்னும் வரலையே. நம்ம அரை மணி நேரம் நடக்கலையே. சரி, அப்போ இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. வாவ், இத கொஞ்சம் பாரு. என்ன சொல்ற? இது வேலை செய்யலையா? இதுல காட்டுற ரிசல்ட் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் டைம் பின்னாடி போயிட்டே இருக்கு. நாம நடக்க ஆரம்பிச்சு 30 நிமிஷம் பின்னாடி போயிருக்கோம். அப்படின்னா இது உடைஞ்சு போயிருக்கோம்ல? இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது இந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பே இல்ல. கேட்டியா? நான் பாக்குறது இப்ப உனக்கும் தெரியுதா? ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆமா ஆமா, அது அவனேதான். என்னால இத கொஞ்சம் கூட நம்ப முடியல. இந்த மிஷின் இங்க என்ன பண்ணுது? இந்த மிஷினால சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ண முடியும்னு என்னால நம்பவே முடியல. இது ஒரு சர்வைலன்ஸ் டிவைஸ். இத பார்த்தா யாரும் நம்மள கண்காணிக்க வந்த மாதிரில தெரியுது. நம்ம கவனத்தை சிதறடிக்க வைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நாம இங்க இருந்தா அவங்களால சுலபமா பார்க்க முடியும். ஏய், அங்க பாத்தியா? அங்க ஒரு ஷிப் இருக்கு. அந்த இடத்துக்கு போனா நமக்கு தேவையான ஏதாவது கிடைக்கலாம். இல்ல, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முதல்ல உன்னோட ஷிப்பை கண்டுபிடிக்கலாம். சரிண்ணா, இதுக்கு மேல என்னோட டைஸ முழுமையா நம்ப முடியாது. டைம் வேற இப்ப பின்னாடி போயிட்டு இருக்கு. அதனால நாம முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போறதுதான் நல்லது. அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு போனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆயுதங்களோ தண்ணியோ கிடைக்கும்ல. நம்ம உணவு இல்லாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும் சொல்லு? இந்த ஷிப் யாரோடதா இருக்கும் நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்ச வர பேஸ் அழியறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்த ஷிப் மாதிரி தெரியுது. இந்த ஷட்டில் இப்படி அழிஞ்சு போயிருக்குன்னா அப்ப இத அடிச்சவங்க யாரா இருப்பாங்க? ஏன் இப்படி பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியலையே. இங்க சுவாரஸ்யமா எதுவுமே இல்லப்பா. வா, நம்ம பேசாம திரும்ப போயிடலாம். இல்ல, கொஞ்சம் இரு. நம்மளால இப்ப திரும்ப போக முடியாது.
நான் தான் உன்கிட்ட சொன்னல இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. என்னோட டைஸ் சொல்றத பார்த்தா இங்க இருந்து 200 யார்ட்ஸ்ல ஒரு ஷிப் நிக்குது. அது மட்டும் இல்லாம என்னோட வாட்ச் வச்சு பார்த்தா இது திரும்பவும் வேலை செய்யுது. அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சோம். ஆனா இது திரும்ப வேலை செய்யுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்மள சுத்தி இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியுது. என்ன என்னென்னமோ பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. டெஸ்லா ஃப்ரீக்வன்சியை பத்தி ஏதோ சொன்னாரு, அத பத்தி இப்ப சொல்லு. பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அத எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, இன்ஃபர்மேஷன், வைப்ரேஷன் மூலமா பார்க்க சொன்னாரு. சரியா தான் சொல்லிருக்காரு. எங்க போகிட்டு இருக்கா? நில்லு. இங்க வந்து பாரு, சிக்னல் கிடைச்சிருச்சு. எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுற மாதிரி சொல்லு. நாம உயரமான இடத்துக்கு வந்திருக்கோம், அதான் சரியா வேலை செய்யுது. இதுக்கு அர்த்தம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சிக்னல் மாதிரி நமக்கு கைட் பண்ணுது, அதுவும் ஜிபிஎஸ் மாதிரி. இந்த ஜிபிஎஸ் சிக்னல் நமக்கு கிடைச்சதுன்னா ஒரே இடத்தை தான் நம்ம சுத்தி சுத்தி வருவோம். சரியா சொன்ன. ரொம்ப நேரமா ஷிப் பக்கத்துல தான் இருக்கு, நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சரியான இடத்துக்கு போகலன்றது தான் இதுக்கு அர்த்தமே. சரியான ஃப்ரீக்வன்சில இல்ல. நீ இப்ப தேட வேண்டியது என்னோட ஷிப்பே இல்ல, அந்த சிக்னலோட டிரான்ஸ்மிட்டர். அப்ப யாரோ நம்மள கைட் பண்றாங்கன்னு சொல்ல வரியா? அப்படின்னா நாம எந்த இடத்துக்கு போகணும்ன்றது தெரியாம நாமளே இந்த இடத்தை சுத்திட்டு இருக்கோம் போல. அங்க பாரு, உன்னோட ஜாக்கெட்ல இப்ப ஒரு புது சாவி வந்தது. வாவ், இது பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் சிக்னல் சோர்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு. இத பாத்தியா? இது ஷிப்போட ஆப்போசிட் டைரக்ஷன் எங்க இருக்குன்னு காட்டுது. என் ஷிப் அங்க இருக்கு. அதேதான், ஒரு வழியா நம்ம ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அவ்வளவுதான். எனக்கு பெருமையா இருக்கு. நான் உங்களை என்னென்னப்பா சொல்ல. அப்பா, நீங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நீ லெவலோட முடிவுக்கு வந்துட்டமா. உன்னால இது கண்டிப்பா முடியும்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன லெவலு? அம்மா, அது என்ன கேமரா? அதுவாப்பா, உனக்கு அது தெரியுதா? இதே நீ சீனுக்கு பின்னாடி வந்துட்டா உனக்கு அது நல்லா தெரியும். உங்க பயணம் ஃபுல்லா நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உண்மையை சொல்ல போனா அது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. என்னப்பா, ஏதாவது விளையாடுறீங்களா? நீங்க என்ன படமா எடுக்கிறீங்க? அதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டீங்களா? கோவப்படாதம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இது சாதாரண படம் இல்ல. நீங்க ஏதாவது வர்ச்சுவல் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு ப்ரோக்ராம்காக ரியாலிட்டியை ஹேக் பண்ணேன்னு தான் சொல்லணும். வோர்டெக்ஸ் எப்படி பாக்குறதுன்னு நீ கண்டுபிடிச்ச, அதை எப்படி யூஸ் பண்றதுன்றது என் பக்கத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நாங்க இப்ப எங்க இருக்கோம்? இது என்ன ஹாலோகிராஃபிக் சிமுலேஷனா? ஆமா, இது சிமுலேஷன் தான். ஆரம்பத்துல இந்த ஐடியாவை பத்தி சொல்லும் போது நீ வேண்டாம் தான் சொன்ன. அதோட இந்த கற்பனை உலகத்துக்குள்ள நீ வரமாட்டேன்னு சொன்ன. ஏன்னா இதோட சீரியஸ்னஸ் உனக்கு அப்ப தெரியல. நீ அதுக்கு கோபமும் படல. எல்லாம் போதும்பா, முதல்ல இந்த விளையாட்டு நிப்பாட்டுங்க. இப்போ உன்னை பாத்தியா? நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு இப்பவே என்னால சொல்ல முடியும். இந்த ஸ்கிரிப்ட் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் ப்ரீ ப்ரோக்ராம்ட் அவதார்ஸ். எல்லா அனுபவங்களையும் ஒன்று சேர்த்து நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் இது. கடைசி போர்ட்டலுக்கு நீங்க வந்து சேரணுன்றதுக்காக தான் நான் சாவி கொடுத்தேன். ஆனா இந்த ஹாலோகிராஃபிக் உலகத்துல இப்போ இந்த கேம் முடிவுக்கு வந்துருச்சு பாத்தியா? மரணமா? நாம இப்போ லூப்ல இருக்கோம். இந்த லூப்புக்கு மட்டும் முடிவே கிடையாது. அப்படின்னா மறுபிறப்பு. அப்ப இந்த லூப்புக்கு ஏத்த மாதிரி தான் எங்களை ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு அவதாருக்கும் அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும். நாங்க செய்யறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அப்படி எல்லாமே எழுதப்பட்டிருக்குன்னா அப்ப இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நாங்க வெறும் கைதிகள் தானே. நீ இந்த விஷயத்தை அப்படிலாம் போட்டு குழப்பிக்காத. நீங்க 2 பேரும் இப்ப டபுள்ஸா சேர்ந்திருக்கீங்கன்னா அது ஒரு சாகசம் மாதிரி. நீ ஃப்ரீக்வன்சியை மாத்தினது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா அது சொல்றத நீ கேட்கணும்னு முடிவு பண்ணிருக்க. அப்ப எங்களை கைட் பண்ணது நீங்க தானா? கொஞ்சம் ஏதோ ஒண்ணு சரியில்லை. எல்லாமே எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எழுதப்பட்டிருக்குன்னா அப்புறம் எதுக்கு இதை ப்ரோக்ராம் பண்ணணும்? சரியா சொன்ன. இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இதை வச்சே இந்த ப்ரோக்ராம் சரியில்லை, ஹேக் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணலாம். சிங்க்ரோனசைட்ஸ் மூலியமா தான் நம்ம டபுள்ஸ் நம்ம கிட்ட தினம் வருவாங்க.
உன்னால அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சா அந்த ஃப்ரீக்வன்சியை மாத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட கெப்பாசிட்டியும் மாத்த முடியும். இந்த கேம்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உன்னால கெஸ் பண்ண முடியும். இந்த ரியாலிட்டியை ஹேக் பண்றதுக்கு அது ஒண்ணுதான் வழி. அதை தான் அத்திமேஸும் என்ஓஸும் செஞ்சாங்க. அத்திமேஸ் அப்புறம் என்னோஸா? உன்னோட அம்மாவோட இருக்க உன்னோட விதியை மாத்துறதுக்காக டைம் டிராவல் பண்ணி வந்தவங்க தான் அந்த 2 டபுள்ஸும். சரினா நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கும் பொழுது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கார்ல நீ என்ன சொன்னன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? இது மோசமா இருக்கு. நாம எப்படி அந்த இடத்துக்கு போகிறது? சில சமயம் நான் ஏதோ ஒரு படத்துல இருக்க மாதிரி தோணுதுமா. 2010ல இருந்து ரியாலிட்டியை டிஜிட்டைஸ் பண்றதுக்காக நாங்க ஆரம்பிச்சோம். கற்பனையா இருக்கிறத உண்மையா மாத்துறதுக்காக நாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை பயன்படுத்துறோம். அதன் மூலமா கலெக்ட் பண்ண டேட்டாஸை வீடியோ கேம்ஸை உருவாக்கி அதுல இருக்கிற ரியாலிட்டியை மாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம். ஏன்னா அப்பதான் நம்மளால உண்மை எது கற்பனை எதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே சமயத்துல சில பேர் அவங்களோட வாழ்க்கையை ஸ்மார்ட் போன்ஸ்ல வாழ ஆரம்பிச்சாங்க. அதனால சில புது பயோஸை பயன்படுத்தி தான் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்தை டெலீட் பண்ண முடிஞ்சது. அதனால இதுக்கப்புறம் வர தலைமுறைகள் எல்லாரும் ஒரு கியூப்ல இருக்கிற மாதிரி நாங்க உருவாக்க போறோம். என்னது கியூபா? ஆமா, கியூப் தான். த பாக்ஸ் அதான் கேம் கன்சோல். இந்த இடம் எப்படி இருக்கும்னு முடிவு பண்றது ரோல் பிளே பண்ற ஆளுதான். 2020ல இருந்து இதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஃப்ரீடம் கில்லிங் சட்டங்களை பிரகடனம் பண்ணதுல இருந்து சமூக தொடர்புகள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. என்டர்டெயின்மெண்ட், ஷோஸ், மீட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ், கர்ஃபியூஸ் எல்லாத்துக்கும் ஒரு எதிரி ஆயிடுச்சு. இத பேண்டமிக்னு சொல்றதா இல்ல தீவிரவாதம்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா இந்த பொருளாதாரம் ஒரு பேரழிவா இருக்கு. இந்த முடிவில்லாத லோ வைப்ரேஷன்ஸ் டனல்ல மனிதர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கனவுகளும் சேமிக்கப்படுது. பயத்துல இருக்கவங்க தான் இந்த இடத்துல முழு கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அவங்க மரியாதை உள்ள ஒரு மெஷினா மாறுறாங்க. இது ஒரு சாதாரண டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட் கியூபோட சர்க்கியூட்ல இன்டகிரேட் பண்ணியிருக்கிற ஒரு காம்போனன்ட். இதுக்கு மேல பொதுவான விஷயங்கள்ல இதை பயன்படுத்த முடியாது. எல்லாருமே இங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அதுவும் இந்த கியூபுக்குள்ளதாமா. அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இனி வருங்காலத்துல ஒரு ரிசர்ச்சர்ஸ் டீம் வெர்ச்சுவல் வேர்ல்ட உருவாக்குவாங்களா? அதுல மக்களை லாக் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் இந்த உலகத்துல நம்ம வழக்கம் போல வாழ்ற மாதிரி இங்கே வாழணுமா? இன்னொரு விஷயம் சொல்ல போனா நம்ம டைம் லைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சுமா. நம்ம எதிர்காலம் கடந்த காலத்துல இருந்து ஒரு லூப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இப்ப இருக்கிற விஷயங்களை எங்களோட மூளை சரியான வழியில அதை ஆர்டரா வைக்கலையா? அந்த மாதிரி மாறிட கூடாதுன்றதுக்காக தான் அது ப்ரோக்ராம் பண்ணிருக்குமா. இது ஒரு லூப், இது ஒரு ஸ்கிரீன். சொல்ல போனா ஒரு நாடகம் நடக்கிற மாதிரி. வர்ச்சுவல் உலகத்துல ரியாக்ட் பண்ண முடியாதுன்னா அப்புறம் எப்படி மக்களால அதை உருவாக்க முடியும்? ஏன்னா மனிதர்கள் எல்லாம் அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்காங்கம்மா. ஏன் டீப்ரோகிராமிங் பண்ண ரொம்ப நேரமும் ரொம்ப கஷ்டமாவும் இருக்குன்னு இப்ப புரியுதா? சரினா, நீ எப்படியோ அந்த அரசியோட கட்டுப்பாட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்ட. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஃப்ரீக்வன்சிஸை நீ இங்க கொண்டு வந்திருக்க. நீ அந்த மாதிரி விஷயத்தை ரிவர்ஸ் பண்றதுனால சிஸ்டம்க்கு தேவைப்பட மாட்டேன். நாம தான் ஒரு பெரிய இனத்தோட ஆரம்ப கட்டமே. சும்மா இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க, இல்லனா இந்த பிளக்கையாவது புடுங்கி விடுங்க. இதுதானே இந்த வீடியோ கேமோட கடைசி லெவல்னு சொன்னீங்க. சரி, நான் அவளோட உலகத்துல நடக்கிற விஷயத்துக்கு எதிர்த்து நிக்க போறதா சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ரீப்ரோகிராம் பண்ணதால அரசிய செயல் இழக்க வச்சாச்சு. அதான் சொல்றேன், நாம ஜெயிச்சிட்டோம். இப்ப ஜெயிச்சதுனால நம்ம வருங்காலத்தோட முன்னோடிகளாவும் ஆயிட்டோம். அந்த கேமராவோட ஸ்டாப் பட்டன் அமுக்குனதும் ஒரு கேட் ஓபன் ஆகும். அது வழியா நம்ம இங்க இருந்து வெளியில போயிடலாம். இந்த உலகத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்மளோட வாழ்க்கையை பழைய மாதிரி வாழலாம். ஆனா அது திரும்பவும் அந்த ப்ளே பட்டன் அமுக்குற வரைக்கும் தானே. நீங்களும் ஒரு லூப்பை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே கச்சிதமா வேலை செய்யணுன்றதுக்காக தானே நான் அப்படி பண்ணேன். அழகாவும் பாசிட்டிவாவும் நம்பிக்கையோடும் இருக்கணும்ன்றதுக்காக தான். நான் இந்த கியூப்ல கேமரா வச்சு லாக் பண்ணதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தோட ஆரம்பத்திலயும் கடைசியிலயும் நான் எக்ஸிட் டோர்ஸ் வச்சிருக்கேன். நீங்க இப்போ ஃப்ரீ ஆயிட்டீங்க. படம் பாக்குறவங்க ஒரு சந்தோஷமான முடிவை தானே எதிர்பார்ப்பாங்க. அதனால வா சரினா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்.